கலையர் சார் நல்லா இருக்கியா? கேக்குதுடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, அண்ணன் வந்து ராயப்பேட்டை சிக்னல்ல வந்து டிராபிக் போலீஸ்ட மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை காப்பாத்தி விடு. ஹெல்மெட்ல டூ வீலர்ல போய்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ். யார்கிட்ட பேச சொல்ல போற? மானத்தை காப்பாத்திட்ட நீ. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறது அவங்க ஃபேமிலி பத்தி இது வரைக்கும் எதுவும் வெளியில அஃபிஷியலா வெளியில வரலையே சார்? உங்க ஃபேமிலி நான் ரொம்ப வெளியில சொல்ல மாட்டேன். நான் பர்சனல் திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இருக்காங்க அப்பா அம்மா வெல் அண்ட் குட். நீங்க ரீல்ஸ் பண்றப்பலாம் நீங்க மட்டும் தான் வரீங்க. சோ ஃபேமிலி வெல் அண்ட் குட் தான். அம்மா அப்பா வெல் அண்ட் குட். அவங்க நல்ல எஜுகேட்டட். அம்மா பிகாம் ஹோல்டர், அப்பாவும் நல்ல ஓரளவு எஜுகேட்டடு. ஒர்க்கிங் தானா ரெண்டு பேரும்? இல்ல அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் இருக்கு. அப்பா முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் லீஸ்க்கு விட்டுட்டு பிள்ளைங்களாம் படிக்க வச்சு பிள்ளைங்களாம் நாங்களாம் வளர்ந்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீட்டாக போய்கிட்டு இருக்கு. வெல் அண்ட் குட். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் பார்த்துட்டு என்ன சார் சொன்னாங்க? ஹாப்பி தான். அம்மா அப்பா ஹாப்பி. வெளியில இருக்கவங்க சொல்றாங்களே ஃபீட்பேக், அவங்க திட்டினாங்க, என்னடா அதுக்குள்ள எவிட் ஆயிட்டேன், இன்னும் நீ 90 days இருப்பேன், நாங்கள் உள்ள ஃபேமிலி ரவுண்டில் வரலாம்னு நினச்சோம், அதுக்குள்ளே எவிட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அப்புறம் ஓகேட்டாங்க. 45 days நீ இருந்துட்ட, பரவாயில்ல, ஓகே குட் அப்படின்ட்டாங்க. ஓகே சார். இப்போ ஃபுல்லாக மீடியா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்? கிட்டத்தட்ட ஒரு 1 year மீடியாவில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்ஸ் முன்னாடி விட கம்மி ஆயிடுச்சுடா. ஏன்னா ஃபிசியோதெரபின்றது உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு டாக்டர் படிப்பு. லேட்டஸ்ட்டாக கூட ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. ஒரு பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணோம்னா ரொம்ப சின்சியாரிட்டி, டெடிகேஷன் வேணும்னா. நம்ம அடிக்கடி சென்னை வந்துகிட்டு இருக்கோம், ரெகுலாரிட்டி முக்கியம். ஸோ அதனால் ப்ராக்டிக்ஸ் கம்மியாயிடுச்சு. ஒரு பேஷண்ட் 2 பேஷண்ட் சும்மா பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முழுக்க மீடியா அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மீடியாலையுமே நிறைய நம்மளுக்குன்னு கிரைட்டீரியா இருக்குடா. பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த பெய்டு ப்ரொமோஷனு, பெய்டு கொலாப்பு, என்னோட ஐடியிலலாம் எதுலையாவது பார்த்துருக்கீங்களா? நம்மளுக்கு இருக்க ஏகப்பட்ட பாப்புலாரிட்டி. நேற்று கூட ஒரு பெரிய கடையில், இந்த கடையிலேருந்து வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டேன். பாரு, நம்மளுக்கு கௌரவம் தான் முக்கியம். இந்த மாதிரி விளம்பரத்தை மக்கள்கிட்ட திணிக்கக்கூடாது. அந்த தம்பிலாம் இருக்காரு என்னோட ஃபேன்ஸ்லாம், நம்மளோட நல்ல குவாலிட்டிக்கு தான் அவர் அடிக்ட் ஆகிருக்காரு. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை திணிக்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. பாரு, ரொம்ப ஒரு வித்தியாசமான கேரக்டர். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி சின்ன இன்டர்வியூஸ், பட வாய்ப்பு, படத்தில் போய் சாதிக்கணும்னு தான் ஆசையை தவிர, அதுலேயுமே நிறைய பேர் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்துடா லைஃப்பில் செட்டில் ஆகும்னு நினைப்பேன். இப்போ நான்லாம் படித்து முடித்தேன், எனக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம், எனக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது. நான் எப்போ போனாலும் ப்ராக்டிக்ஸில் கிளினிக்கில் உட்காந்தோன்னா சருன்னு கூட்டம் வந்துடும். ஒரு போர்டை போட்டு உட்காந்துருவேன். ஹாஸ்பிட்டலில் கட்டினா இப்போ ஒரு லெவல் மாறிடும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சும்மா வெறும் சினிமாவில் வந்து சாதிக்க போறேன்னு சும்மா சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இல்லை இல்லையா? ஆல்ரெடி செட்டில்டு. நம்ம ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸ்கூல் லைஃப்லேயே நல்லா ஆக்டிங் பண்ணுவேன்ப்பா, பயங்கரமாக. நான் ட்ராமா காம்படிஷன் தான் நல்லா நம்பர் 1 வருவேன். காலேஜ்லேயும் போச்சு. இடையில வந்து படிப்பு, கிளினிக்கு, ப்ராக்டிக்ஸ் போயிடுச்சு. திருப்பி இது யதார்த்தமாக நான் வந்ததான் அது. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போமே. நான் அதில் ஏறி ட்ராவல் பண்ணுறேன். இது என் ப்ரொஃபஷனும் சேர்த்து. பசங்க என்ன சொல்கிறாங்க, டாக்டர் திவாகர் பிபிடி. ஐயோ, எல்லாரும் ஃபோனை கொடுத்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு. அதான் வணக்கம் தமிழக மக்களே, நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்னு டிகிரியோடு சேர்த்து சொல்கிறேன். திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட சூப்பரண்ட் மேடம் சொல்கிறாங்கப்பா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி. இந்த படிப்புக்கு வந்து ஒருத்தர் நடிப்பு அரக்கன் தான் பெரிய மார்க்கெட்டிங் கிங். திருச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அந்த மேடம் எனக்கே ஆச்சரியம் இருந்துச்சு. இத்தனைக்கும் அவங்க மெடிக்கல் சூப்பரண்ட். அவங்களுக்கு இருக்கும் 1000 வேலை. ஜிஹெச்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. டாக்டர்ஸ்க்குலாம் 1000 வேலை இருக்கும். ஓகேங்களா? அவங்களே ஸ்டேஜில் அப்படி பேசுகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த பேர் உங்களுக்கு யார் சார் வச்சது? நடிப்பு அரக்கன்றது நீங்களே வச்சுக்கிட்டீங்களா இல்லை வேற யாரும்? எதுவுமே நான் வைக்கலடா. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது நான் ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன். ஓகேவா? அந்த ஆல்பம் சாங் பண்ணுறப்ப அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த பசங்க பேர் கூட காட்வின், ராஜு, பாலன், இவங்க தான் எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. அந்த காட்வின்ற பையன் டப்பிங் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். உங்களை வச்சு ஆல்பம் பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஒன்று ஆல்பம் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு பேர் வைக்க போகிறோம் அப்படின்னா. என்ன பேர்ப்பா? நடிப்பா இருக்கனா, குட்டி சிவாஜியா, இது குட்டி நடிகர் இல்லாமல், அதாவது கமெண்ட்ல இப்படிலாம் போடுவானுங்க நிறைய பசங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண போறீங்களான்னு. இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. நாங்கள் டக்குன்னு வாட்டர்மெலன் ஸ்டார்னு போட்டாங்க. அது அப்படியே விஜய் டிவியில் போகிறப்ப ஆர்டிஸ்ட்லாம் வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி கடைசியில் அது பிளாஸ்ட் ஆகி
இப்போ கூகுள் சாட் ஜிபிடியில் போட்டாலே வாட்டர்மெலன் ஸ்டார்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே உருவாயிருக்கு. உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். இது வந்து அவங்க வச்சது. நடிப்பு அரக்கன்றது பசங்க நம்ம அந்த 3 படத்துல அதெல்லாம் ஒரு அசுரத்தனமான நடிப்பா இருக்கும். ஓகேங்களா? அந்த அழுகிற சீன்ஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், டக்குனு அந்த ரொமான்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஒன்னொன்னே ஃபீல் பண்ணி பண்றோம்ல, அப்படின்னு பண்றோம்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்து நடிப்பு அரக்கன் போட்டாங்க பசங்க கமெண்ட் யங்ஸ்டர்ஸ். அதை அப்படியே நடிப்பு அரக்கன் போட்டு நானும் நடிப்பு அரக்கன் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில் அது ஒரு நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய நம்மளுக்குன்னு உருத்தான கட்ட மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே சார். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இவங்க வந்து எனக்கு நிப்பாங்க மீடியால இருந்துனா யாரு சார் சொல்லுவீங்க? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் மீடியா ஃபுல்லாக நம்மளுக்கு சப்போர்ட் இருப்பாங்க. இடையில வந்து சில யூடியூபர்ஸும் நம்மளை அமுக்கணும்னு நினச்சிட்டு, அதாவது வியூஸ்க்காக ஒரு சிலர் பொறாமையினால பண்ணுவாங்க. ஒரு சிலர் இவரை பற்றி தப்பாக போட்டால் நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும். மற்றபடி மீடியாவில் இருக்கிறவங்க டீசன்ஸ். ப்ரெஸ் மீட் இப்போ உங்களை முடிச்சுட்டு கூட ப்ரெஸ் மீட் தான் போகிறேன், அதுக்காக தான் இப்போ ஹரிபரியா வந்துட்டு ஹரிபரியா. ஸோ மீடியா பீப்புள் பயங்கர சப்போர்ட், தூக்கி விட தான் பார்த்தாங்க. ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் என்ன அமுக்கணும்னு நினச்சாங்களே தவிர மீடியாவில் வந்து நிறைய பேர் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு தனியாக ஃபேன்ஸ் கிளப்பே இருக்காங்கடா. ஓகே. ஸோ ஒரு பிராங்க் கால் பண்ண முடியுமா இப்போ எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக? பிராங்க் கால் இப்போ நான் பண்ணேன்னா இவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கலையர் சார் நல்லா இருக்கியா? கேக்குதுடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, அண்ணன் வந்து ராயப்பேட்டை சிக்னல்ல வந்து டிராபிக் போலீஸ்ட மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை காப்பாத்தி விடு. ஹெல்மெட்ல 2 வீலர்ல போய்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்னும் சொல்லல சார், என்ன நீங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் நிக்க வச்சிருக்காங்க. நீ வந்து ஏதாவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி அண்ணனுக்காக சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் காப்பாத்தி விடுவாங்கல்ல. யார்கிட்ட பேச சொல்ல போற? சரி சரி, பாப்பாட என்ன பண்றாங்க? ஏய் சும்மா பிராங்க் கால் பண்ணாடா. ஈ தமிழ் நியூஸ்ல இன்டர்வியூல இருந்தேன். ஈ தமிழ் நியூஸ்ல இன்டர்வியூல இருந்தேன். எனக்கு ஆக்சுவலா பிராங்க் பிடிக்காது. நான் மாட்டோம்னே இல்ல, நீங்க தான் உங்க தம்பி கலையர் சொன்ன உடனே நம்பிட்டாரு பாருங்க. அதுவும் யாருக்கு? கலையரசன் போன் அட்டன் பண்றதே கஷ்டம் அப்படின்னு. பரவாயில்ல, நீ அட்டன் பண்ணிட்ட, மானத்தை காப்பாத்திட்ட நீ. ஓகே. சோ நீங்க பிக் பாஸ்க்கு விட்டு வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வாட்ச் பண்ணீங்களா? பார்க்கவே இல்ல. பண்றது இல்லையா? ஓட் போட்டீங்களா யாருக்காச்சும்? சோ உங்களுக்கு இருக்கும் இல்லையா மைண்ட்ல, இவங்க எனக்கு ஜெயிச்சா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா யார சொல்லுவீங்க? நான் பார்வை திவ்யாவை எக்ஸெப்ட் தவிர பண்ணேன். யார சொல்லிருப்பீங்க? ஏன் எல்லாரும் திவ்யா இல்ல அவங்க வின் பண்ணாங்க இல்லையா? சோ அவங்க அதனால இல்ல சொல்றீங்களா? அப்படின்னா சரி, சோ சரி. நீங்க நான் யார்? பார்வை எக்ஸெப்ட் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலா அந்த வட்டம் யாரு மேலேயுமே ஒரு இது கிடையாது. ஏன்னா கண்டஸ்டன்ட்லாம் சுமார் ரொம்ப ஒரு மெச்சூர்டு, ஒரு குட் பர்சன். இப்போ பழைய பிக் பாஸ் அந்த அர்ச்சனாவெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிக் பாஸ் பார்க்கல, அந்த பொண்ணு ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது ஒரு மெச்சூரிட்டி. அதுக்கப்புறம் ஆரியன்னா நானும் ஒன்றா படம் நடிச்சிருக்கோம். அவர் நல்ல க்ளோஸ். அவர் டைட்டில் வின்னர்லாம் ஃபுல் டிசர்வ். இப்படி சில பேர் டைட்டில் வின்னர்ஸ்லாம் டிசர்வ் தெரியும். இந்த வட்டம் வந்ததெல்லாம் ஒன்றும் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதனால நான் யார் வந்தா என்ன வல்லாட்டி என்ன அப்படின்ற ஒரு இதுக்கு போயிட்டேன். பாரு வந்து பர்சனலாக சிஸ்டர்னு பிடிக்கும் இல்லையா, அதனால அது டைட்டில் வின்னர் அடிக்கணுன்றது என்னோட ஆசை. ஓகே சார். அப்புறம் அதையும் தாண்டி சபரிக்கெல்லாம் எதிர்பார்த்தேன். சபரி வந்துடா இயற்கையா இல்லை. சபரிக்கே நான் உள்ள போய் சப்போர்ட்டும் பண்ணேன். கேட்டா இன்னொருத்தவங்க ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக திவாகர் எனக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு மனசாட்சியே எல்லாம் சொல்றான் இன்டர்வியூல. சபரி மனசார அவனை ஜெயிக்கணும்னு நினைச்சேன். பட் அவன் வராததுக்கு காரணம் இன்னும் இயற்கையா காட்டல. ரொம்ப 24 மணி நேரம் அவேர்னஸை கண்ணு முழிச்சுக்கிட்டே கப்ப தூக்கிட்டு போகணுன்ற மாதிரி தோணுது. ஒரு நேச்சரா ஒரு பசங்க இப்போ நான் எப்படி இருந்தேன், நேச்சரா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, கப்படிக்கணுன்ற எண்ணம் இல்லை. கேம்ஸ் வச்சா உனக்கு தெரிஞ்சா விளையாடு, இல்லையா இரு, பில்டப் கொடுக்காத, தெரிஞ்சதை பண்ணு, ரிலாக்ஸாக இருந்து இந்த மாதிரி இருந்துக்கிட்டு வந்தாலே ஒரு ஆள் கப்படிக்கலாம். மக்களோட என்னெல்லாம் நீங்கள் தான் கப்படிப்பீங்கன்னு எல்லாம் நம்மளை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அதுதான் நேச்சர்ரா. நம்ம அப்படி பிளான் பண்ணி போகல. ஃபர்ஸ்ட் டேவே கேட்டார் பிக் பாஸ், நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் 105 நாள். நான் ஒரே ஆள் தான் 60 நாள் இருப்பேன்னு சொன்னேன். எல்லாம் 105 நாள் சொன்னானுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வாரம்னா இவர் தான் டைட்டில் வின்னர்னே போட்டானுங்க. பார்க்குற வெளியில் வந்து தானே தெரியுது.
அவன் தாண்டா உங்களை வச்சு எல்லாரையும் பந்தாடிக்கிட்டு இருக்கான், பயங்கரமா போடுங்க, நீங்க அவனை பந்தாடலடா. மீம்ஸ் எல்லாம் மாதிரி ரொம்ப பயங்கரமா, அதுதான் வியூஸே போச்சுடா. வியூஸ் போய் மார்க்கெட்டிங் ஆகி பசங்களுக்கு இடையில 2K கிட்ஸ் எல்லாம் தூண்டி பிக் பாஸ் பார்க்க வைக்க மாதிரி ஆகி போச்சு. போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மீம்ஸ்லாம் வரலப்பா. போன வருஷம் பிக் பாஸ் நடந்தது எனக்கு இந்த வருஷம் வந்து பயங்கர சோசியல் மீடியாவே ஒரு பெரிய இதா இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப எல்லாருமே என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நேச்சரா இருந்தோம். அந்த மாதிரி நேச்சரா இருந்தா ஒருவேளை சபரி ஜெயிச்சிருப்போம்னு தோணுச்சு. 24 மணி நேரமும் கான்சியஸ், கப்பு கப்பு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுமே சபரி சபரி சபரின்னு போட்டாங்க. என்னையும் பாரையும் 13-14 போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 and 2 பிளேஸ் போட்டாங்கல்ல, அதுல 1 and 2 இருந்தது திவாகர் பாரு தான். ஏன்னா அவங்க தானே கண்டென்ட். இவங்கள பாருக்கு கூட ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்ல ஓட்ல 3rd 4th இருந்துச்சுடா. ஃபர்ஸ்ட் இருந்த ஒரே ஆள் நான் தான். நான் பசங்க வழியில வந்து சொன்னதும் ஃபுல்லா அப்புறம் வாட்ச் பண்ணேன். டெல்லி எய்ம்ஸ்ல எங்க பிசியோதெரபிஸ்ட் பிரபாத் ரஞ்சன் இருப்பாரு, அவர் எடுத்து எங்க குரூப்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓட்ல வந்து திவாகர் லீடிங்ல இருக்கான். ஈவன் வந்து இந்தியா கிளிப்ஸ் வந்து அவங்களுக்கு அஃபிஷியல் பார்ட்னர். அவங்களே அவங்களோட ஓட்ஸே எல்லாம் எனக்கு தான் ஃபேவரட்ஸ். 1 2 ரொம்ப ஹைல இருந்துச்சு ஓட்ஸ். ஓகேங்களா? இது இல்லை, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை. நீ இயற்கையா பிளான் பண்ணல. நான் கப்படிக்கணும்ன்ற இல்லை, ஆக்டிங் ஸ்கில்லை காமிச்சு எனக்கு பட வாய்ப்பு வரணும், இருக்கிற நாள் வரைக்கும் நல்லா இருந்துட்டு வெளியில வந்துடும். அப்படி யதார்த்தமா போனவனுக்கு கப்புக்கு டிசர்வ் ஆகுது. இவன் கப்பு அடிச்சு ஆகணும்ன்றது இல்லாம அது என்ன இருக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக ஒரிஜினாலிட்டியை காட்டாம, ஆசபாசங்களை காட்டாம, அப்படியே நம்ம கான்சியஸா இருந்தாலும் அப்படியே தோத்து போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு பக்கம் ரொமான்ஸ் சைடு இருக்குன்னு என் முகத்தை காமிச்சிட்டேன்டா. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை காமிச்சாச்சு, ஒரு பக்கம் போல்டா காமிச்சாச்சு. ஓகேவா? ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன். ஒரு பக்கம் இன்னசென்ஸே காமிச்சிட்டாரு, எல்லாமே நான் காமிச்சிட்டேன் எனக்குள்ள இப்படி இருக்குன்ட்டு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சபரில நிறைய ஆக்டிவிட்டிஸை ஒரிஜினலா காட்டவே இல்லை. அதுவே அவங்களுக்கு ஒரு மைனஸா போச்சு. அதனால நான் யாருமே கப்பு இவங்க அடிப்பாங்க அவங்க அடிப்பாங்கன்ற கெஸ் எனக்கு வரவே இல்லை. இருக்கிறதுல யாராவது ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி போயிருச்சு. ஓகே. ஸோ இப்போ கானா வினர் பெட்டி எடுத்ததுல எனக்கு இது உடன்பாடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆஃப்டர் தட் இன்டர்வியூல. ஸோ நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா எடுக்க விட்டுருப்பீங்க. நீங்க ஏன் சார் பெட்டி எடுக்கல? நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க நான் அதுக்கு முன்னாடி பிளான்ல இருந்தீங்களா? நான் எவிக்ட் ஆயிட்டேன்லப்பா. எவிக்ட் ஆயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தேன். ஸோ எங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது பெட்டி எடுக்கிறதுக்கு. கண்டஸ்டன்ட் ஆக்சுவலா வந்து என்னன்னா கேம்ல இல்ல, கேம் விட்டு வெளியில அவுட் ஆகி திருப்பி உள்ளுக்குள்ள போயிருக்கும். இருந்திருந்தீங்க அப்படின்னா எடுத்திருப்பீங்களா? மேபி இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு கப்பை எடுக்கணும்ன்ற ஆசை இல்லை இல்லையா. ஓரளவு பணப்படி இருந்துச்சு, நான் பேசாம எடுத்துட்டு கிளம்புவோம், நம்ம ஓரளவு நல்லா ரீச் ஆயிட்டோம், இருந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்திருக்கலாம். ஓகே. பணத்தை எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம தாண்ட அச்சீவ்மெண்ட். வாட்டர்மெலன் ஸ்டார் தான் எல்லாரோட கண்ணுக்கு மக்கள் கிட்ட வருது. இதை சொன்னா தற்பெருமைன்னு சொல்லுவானுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள பண்ணிருப்பாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணதான் ட்ரெண்ட் ஆச்சு. உள்ள பெரிய பெரிய டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ஆண்ட டான்ஸ் எல்லாம் வெளியில வரல. வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ண டான்ஸ் தான் பயங்கரமா வெளியில ரீச் ஆச்சு. அது இறைவன் கொடுத்த வரம்டா. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதா இருப்பாங்க, பட் சிலரை தான் மக்கள் ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில நம்ம இருந்தோம். ஓகேங்களா? அதனால அந்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல திருப்தி. பணப்பெட்டி எடுக்கல, நம்ம இவ்வளவு நாள் இல்லை. ஏன்னா இருக்கிற வரைக்கும் ஷோவே நம்ம தான் ஆக்குபைட் பண்ணி வச்சிருந்தோம். எங்க பார்த்தாலும் நம்ம தான். ஒரு ஷோ 1/2 மணி நேரம் போதுனா நம்ம தான், லைவ்ல நம்ம தான், ப்ரொமோல நம்ம தான். ஸோ ஒரு 100 நாள் இருந்ததை விட நம்ம இதுல நிறைய சாதிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் கலந்து தான் வந்தாங்க. ப்ரொமோல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து கலந்து வந்தாங்க. நம்ம ஒரே ஆளு பிக் பாஸோட ஒரு 50 நாள் ஒரு பாதி பிக் பாஸ் ஆக்குபைடு பண்ணி இருக்கிறது வந்து முழு பிக் பாஸே ஆக்குபை பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்பேஸ் மாறி மாறி வந்திருக்காங்க. வியானாவுக்கு ஒரு ஸ்பேஸ், அரோராவுக்கு ஒரு ஸ்பேஸ். அரோரா வந்து 50 நாளைக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கிடைச்சு அது வேற மாதிரி போகுதுன்னு வைங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பார்ட்டிசிபேட்டோ இதுவும் இருந்தனால எனக்கு எதுவும் எடுக்கல அப்படின்ற ஒரு கவலை எதுவும் கிடையாது. ஓகே சார். இப்போ மூவி பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அது அப்கமிங் மூவிஸ் எதுவும் அப்கமிங்ல இப்போ ஹீரோவா கமிட் ஆக போறேன்டா. ஒரு படத்துல வந்து ஹாரர் மூவி கதை கேட்டிருக்கேன். அடுத்த படங்கள்ல வந்து செகண்ட் ஹீரோ மாதிரி நல்ல ஹீரோ கூட அதுதான் வேணும். நம்ம டிராவல் பண்ணணும். பட் ஷூட்டிங் பார்ப்போம், எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. மார்ச்சா ஏப்ரலா என்னன்றது தெரியல. பட் ஏதாவது ஒன்றுல 5-6 மூவி கேட்குறப்ப ஏதாவது ஒரு மூவி வந்துடும் இல்லையா. ஸோ உள்ள ஒன்ஸ் வந்துட்டோம்னா அடுத்து. ஆனால் ஏற்கனவே ஒரு டேரக்டர் சொன்னார், அவர் வாய்க்கு தான், அந்த அண்ணா டேரக்டர் அண்ணா வாய்க்கு தான் சக்கரவள்ளி பண்ணோம், பெரிய பெரிய ஹிட் கொடுத்தவர். பட் அவர் பேர் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்ட்டாரு. இன்னும் 1 இயர்ல பிஸி ஆயிரும் அப்படின்னு. அது மாதிரி பார்ப்போம். இப்போ இல்லை, போன டைமே சொன்னார், அதே மாதிரி தான் ஆச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சார். ஸோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு இது ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் ரொம்ப அசிங்கமாக போடுவாங்கல்ல பசங்க, அசிங்கமாக பேர்டு என்ன வார்த்தைனே தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எரிச்சலாக இருக்கும். ஸோ அது எதுவும் நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரிக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாது. ஐடியா கமெண்டை டெலீட் பண்ணி விட்டு அது வர்றதே நம்மளோட உயர்ந்துட்டோம்னு அர்த்தம்டா. அவ்வளோ வைத்தறிச்சலாம் தான் திட்டுறா, நம்மளால இப்படி பண்ண முடியல, இவனுக்கு உள்ள ஃபேன்ஸ் இருக்கு. கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
நிறைய பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொமான்டிக் சீன்ஸாக போட்டு போட்டு நிறைய பேருக்கு அதெல்லாம் அவங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்கும்ண்ணா. இப்போ என்ன சொல்ல வருது, உங்களுக்கு 25 இயர் இருக்குமா, 25 இயர்ஸ் ஏஜ், உங்கள் ஏஜ் குரூப்லேயே நிறைய பசங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆகிறதெல்லாம் நம்மகிட்ட அட்ராக்ட் ஆகினா அந்த குரூப்லேயே 4 பேர் வந்து கமெண்ட்ல கூட திட்டிட்டு போவோம். இதெல்லாம் நடக்கிறது இது தானே, சகஜம் தானே. பப்ளிக் பிளேஸ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏன் பப்ளிக் பிளேஸ்லாம் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, டீசெண்டாக இருப்பாங்கடா. வருவாங்க போவாங்க, ஏதாவது அப்படியும் அதையும் மீறி ஏதாவது 1-2 கழுசடை வந்து தான் வரதானே செய்வாங்க. அதான் நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி. ஓகே. நேராக பார்க்குறப்ப நம்மளுக்கு பப்ளிக் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்கிறனால ஹேட்டர்ஸே பயப்பட தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் நம்ம ரெகக்னைஸ்டு ஃபேஸ் இல்லையா, எல்லா பக்கமும். ஒரு பேங்குக்கு போனால் மேலே இருக்கிற டெப்யூட்டி மேனேஜரை ஓடியாந்துறாரு, வாங்க எங்கள் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு உடனே வீடியோ கால் பண்ணி கொடுத்து வீட்டில் பேச வைக்கிறாங்க. ஒரு இது மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு பாப்புலாரிட்டி அதிகமானனால ஹேட்டர்ஸ் யாருமே வந்து நம்மக்கிட்ட அந்த மாதிரி டைரெக்டாக பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கப்பா. ஓகே. ஸோ இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மேரேஜுங்கிறது எப்போ நடக்கலாம் சொன்னாங்க? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா, எப்போ அமைதுன்னு தெரியல. லவ் மேரேஜா அதர் அரேஞ்ச் மேரேஜா சார்? லவ் மேரேஜாக இருக்குன்னு தோணுது. என்ன ரீசன்னா, அரேஞ்சு மேரேஜ் எனக்கே வர நம்பிக்கை. ஆனால் இப்போ அரேஞ்சு மேரேஜில் கூட ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக இது தமிழ் மையத்தில் பதிஞ்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, பிக் பாஸ் வாட்டர்மெலன் ஸ்டாரோட அம்மா தானே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆமாம், இல்லை இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஜாதகம், அப்படியா ஓகே அப்படின்னு இருப்பாங்களா அம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30 இயர்ஸை கிராஸ் பண்ணிட்டாலேடா, 34 35ன்னு வந்துட்டாலே அரேஞ்சு மேரேஜ் நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே. ஸோ ஏன்னா நான் 35 வயசுனா 25 வயசுல பொண்ணு எதிர்பார்க்குறேன். ஆமா, அதுல தப்பு இல்லைடா. கல்யாணம் பண்றப்ப அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கம்மியாக பண்ணுங்க. கல்யாணம் பண்றதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ அந்த ட்ரால் கூட பண்ணிட்டு இருந்தாங்களே சார், உங்களுக்கு பிக் பாஸ்ல நீங்க திவ்யா கூட ஃபன்னியா பண்றப்போ, பொண்ணு வயசு இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? திவ்யாவுக்கு ஆல்மோஸ்ட் என் வயசு, அதெல்லாம் கிண்டலுக்கு பேசுறாரு. நான் 88, திவ்யாட்ட டேட் ஆஃப் பர்த் கேட்டேன் 94 என்னமோ தான் சொன்னாங்க. நீங்க 88, அவங்க 94. ஆமா, இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணா 95 96 நிறைய அப்படிதான் பொண்ணுங்க வர்றாங்க. 95 96 அவங்க அப்படி சொல்றப்பல நீங்க உங்களுக்கு அது வயிற்றுச்சல பேசுறாங்க. ஏப்பா 2 பேர் ஃபேஸை பார்த்தா தெரியுதா? ஆக்சுவலா திவ்யாவை வந்து விக்ரம் அண்ணான்னு உள்ள கூப்பிட்டாங்க. விக்ரம் டென்ஷன் ஆகிட்டான். அம்மா தாயே, நீங்க பார்க்க மெச்சூரா இருக்கீங்க, என்னை அண்ணான் மட்டும் கூப்பிடாத அப்படின்னு சொன்னா. நான் இப்போ விக்ரம்கிட்ட கேட்டேன், ஏன் விக்ரம் திவ்யாவை அண்ணான்னு கூப்பிடாது? விக்ரம் அண்ணான்னு சொன்னதுக்கு ஏன் நீ வேணாம்னு சொன்ன? இல்லை, அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் மெச்சூரா தெரியுறாங்க முகம், என்ன வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு. அப்புறம் தான் சொன்னேன், டே நீங்க 2 பேரும் சேம் ஏஜ் குரூப், அந்த பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த். அது ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு. சேம் ஏஜ்னாலும் அண்ணான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஒரு இதுடா புறாம். அதாவது உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் நான் நல்லா அவங்ககிட்ட ஜாலியா பேசுவேன். அப்போ ஒருத்தன் கவுண்டர் கொடுக்கணும்ன்ற போர்வையில் இந்த மாதிரி போடுவாங்க. ஈவன் எல்லாருமே என்னோட ஏஜ் குரூப் தான்ப்பா. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தப்போ சபரியே 90 தான். கலையரசன்னு சபரியும் மச்சான் பேசிக்கிறவாங்க 2 பேரும். பட் என்ன அவனுக்கு அப்படி கூப்பிட தோணல. ஏன்னா ரெஸ்பெக்ட், மரியாதை, படிச்ச படிப்பு, டாக்டர், அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயே நம்மளை அப்படியே நீட்டா கொண்டு போயிட்டாங்கடா. ஓகே சார். திவ்யாவுக்கு எனக்கு கரெக்டான ஒரு இதுதான்டா. 88 94 அப்படிதானே மேரேஜ் இருக்கும். 85ல பிறந்தவங்க கூட 94ல கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்ல வருது, அதான் உள்ளுக்குள்ள எல்லாம் ஜாலியா என்னன்னு அவங்களே மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல மூவிஸ்ல பாத்தீங்கன்னா திவ்யா உங்களுக்கு சிஸ்டரா நடிக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா நடிப்பீங்களா? இதுக்கு அந்த பிக் பாஸ் வீடியோ பரவாயில்ல, அந்த பசங்க மாதிரி நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. சப்போஸ் பை சான்ஸ் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா திவ்யா கூட சிஸ்டர் ஏன்ப்பா அதனால என்ன இருக்கு? ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நானும் பார்த்துட்டு நீங்க வந்தது வந்து ஒரு 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் திவ்யா இழுக்காம கிடையாது. காலேஜ்ல சீஃப் கெஸ்டா போனேன், என்னைய பார்த்துட்டு திவ்யா ஒவ்வொருத்தவனும் ஒரு ஆக்டிங் பண்ணு கத்துனாங்க. SRM காலேஜ் போயிட்டு வரேன், கீழே இருந்து ஒரு கும்பல் பார்த்தா திவ்யா கத்த ஆரம்பிச்சேன். அடப்பாவீங்களான்னு பார்த்தா பாட்டும் போட்டு விட்டானுங்க. மதுரையில மங்காத்தா படம் போனதுக்கும் அந்த லெவல் ரீச் ஆயிருக்காப்பா. நல்லா இருந்துச்சா காம்போ? நல்லா இருந்துச்சு சார். நன்றி சார். நன்றிப்பா. ஓகே.